சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வாங்க இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான வழக்க பத்தி பார்க்கலாம். கே சன்னாசின்னு ஒரு அரசு ஊழியர். பல வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஸ்கூல் ரெக்கார்ட்ல நடந்த ஒரு சின்ன எழுத்துப்பிழை அவரோட வேலையையே எப்படி கேள்விக்குறியாக்குச்சுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல்ல நடந்த ஒரு சின்ன தப்பு நம்ம வேலையே காலி பண்ணிடுமா? இது ஏதோ சினிமா கதை இல்ல, சன்னாசியோட வாழ்க்கையில நிஜமாவே நடந்திருக்கு. ஒரு பெரிய அமைப்புக்கு எதிரா ஒரு தனி மனுஷன் நடத்தின ஒரு அசாதாரணமான சட்ட போராட்டத்தோட கதை இது. பிரச்சனையே இதுதாங்க. அவரோட அஃபிஷியல் ரெக்கார்ட்ல பிறந்த தேதி 1956ன்னு தப்பா இருக்கு. ஆனா உண்மையில அவர் பிறந்தது 1959. இந்த 3 வருஷம் வித்தியாசம். அது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது அவரோட வாழ்க்கை, அவரோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, முதல்ல சன்னாசி பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு பாத்துரலாம். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக், அதையும் சட்டப்படி எப்பவோ சரி பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இங்க நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். சன்னாசி எல்லாத்தையும் ரூல்ஸ் படி கரெக்டா செஞ்சிருக்காரு. வேலையில சேர்ந்து 5 வருஷத்துக்குள்ள, அதாவது மே 1995லயே இந்த தப்ப கண்டுபிடிச்சு சரி பண்ண சொல்லி அப்ளை பண்ணிட்டாரு. அப்புறம் பாருங்க, 1999ல ஒரு பெரிய ஆபீசர் இதையெல்லாம் பார்த்து ஓகே சொல்லி அந்த மாற்றத்தை அதிகாரப்பூர்வமாவே செஞ்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 14 வருஷமா இந்த பிரச்சனை முடிஞ்சு போன ஒண்ணுன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவரோட சர்வீஸ் ரெக்கார்ட்ல கரெக்டான பிறந்த தேதி தான் இருந்துச்சு, எல்லாம் ஸ்மூதா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. இப்போதான் கதை அப்படியே தலைகீழா மாறுது. பல வருஷம் கழிச்சு கால்நடை பராமரிப்புத்துறை சன்னாசி மேல ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க. இது ஒரு சின்ன கரெக்ஷன் இல்ல, இது ஒரு பிளான் பண்ணி செஞ்ச ஃப்ராடுன்னு சொல்றாங்க. இது கோர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்த லைன். டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சன்னாசி கொடுத்த அப்ளிகேஷனே போலியானது, டாக்குமெண்ட்ஸே அவரே தயாரிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு கவர்மெண்ட் ஊழியருக்கு இதை விட பெரிய ஷாக் என்ன இருக்க முடியும் இல்லையா? இது அவரோட நேர்மையே கேள்வி கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட குற்றச்சாட்டுக்கள் 1, 2 இல்ல, லிஸ்ட் பெருசா போச்சு. முதல்ல சன்னாசி கொடுத்ததா சொல்ற அப்ளிகேஷனே ஆபீஸ் ரெக்கார்ட்ல இல்லன்னு சொல்றாங்க. 2வது சைன் போட்ட ஒரு ஆபீசர் ஐயோ அது என் கையெழுத்தே இல்லன்னு சொல்றாரு. 3வது ஃபைனல் அப்ரூவல் கொடுத்த இன்னொரு பெரிய அதிகாரி நான் ரிட்டையர் ஆகிற கடைசி நாள்ல படிக்காமலேயே கையெழுத்து போட்டேன்னு சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல வேலையில சேரும்போது ஏன் பிறந்த தேதியை மாத்த மாட்டேன்னு சன்னாசி ஒரு பத்திரம் எழுதி கொடுத்திருக்காரு, அதையும் மீறிட்டாருன்னு சொல்றாங்க. சோ இந்த குற்றச்சாட்டையெல்லாம் வச்சு 2013ல டிபார்ட்மெண்ட் ஒரு அதிரடி முடிவெடுக்குது. 14 வருஷமா இருந்த அந்த கரெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு பழைய தப்பான பிறந்த தேதிப்படியே சன்னாசிய ரிட்டையர் ஆக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு கோர்ட்டுக்கு போறது தவிர வேற வழி இல்ல. சரி, இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஒரு பக்கம் சன்னாசி, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். 2 பேர் சொல்றதும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஒரு ஜட்ஜ் எப்படி உண்மையை கண்டுபிடிப்பாரு? சட்டப்படி எப்படி ஒரு முடிவுக்கு வருவாரு? இந்த முழு கேஸோட முக்கியமான பாயிண்டே இந்த ரூல் 49 தான். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு கவர்மெண்ட் ஊழியர் வேலைக்கு சேர்ந்து 5 வருஷத்துக்குள்ள அவரோட பிறந்த தேதியை மாத்தி அப்ளை பண்ணலான்னு அவங்களுக்கு உரிமை கொடுக்குது. ஜட்ஜோட தீர்ப்புக்கே இதுதான் பேஸா இருந்துச்சு. அப்போ இங்க 2 விஷயம் மோதுது. டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது, நீங்க டேட்டை மாத்த மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்க. சன்னாசி என்ன சொல்றாரு, ஆனா கவர்மெண்ட் ரூல் படி எனக்கு மாத்த உரிமை இருக்கு. இப்போ கேள்வி இதுதான், ஒரு தனி நபர் கொடுத்த வாக்குறுதி பெருசா இல்ல எல்லாருக்கும் பொதுவான சட்டம் பெருசா? கோர்ட் இதுக்கு தான் பதில் சொல்லணும். ஜட்ஜோட தீர்ப்பு ரொம்பவே தெளிவா கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு. என்னன்னா, ஒரு ஊழியர் எழுதி கொடுக்கிற உறுதிமொழி அரசாங்கத்தோட சட்டத்தை விட பெருசு கிடையாது, சட்டம்தான் மேல. அந்த ரூல் 49 சன்னாசிக்கு கொடுத்த உரிமைய ஒரு சாதாரண அண்டர்டேக்கிங் பேப்பரால பறிக்க முடியாதுன்னு கோர்ட் அடிச்சு சொல்லிடுச்சு. இவ்வளவு வாதங்கள், குற்றச்சாட்டுகள், இந்த பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு கடைசியா கோர்ட் தன்னோட இறுதி தீர்ப்பை சொல்லுது. சன்னியாசியோட வாழ்க்கையே மாத்தி போட்ட தீர்ப்பது. தீர்ப்பு சன்னாசிக்கு சாதகமா வந்துச்சு. அவரோட ரிட் மனுவை கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, டிபார்ட்மெண்ட் போட்ட அந்த ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் செல்லாதுன்னு கோர்ட் சொல்லிருச்சு. அப்போ இந்த தீர்ப்புனால என்னென்ன நடக்கும்னு கோர்ட்டு தெளிவா சொல்லிருச்சு. நம்பர் 1, அவரை ரிட்டையர் பண்ண சொன்ன ஆர்டர் கேன்சல். நம்பர் 2, சன்னாசிக்கு வேலையை திரும்ப கொடுக்கணும், அவரோட சர்வீஸ் கண்டினியூ ஆகும். நம்பர் 3, இதுக்கு நடுவுல அவர் வாங்கின ரிட்டையர்மெண்ட் பணத்தை எல்லாம் திரும்ப கட்டிடணும். கடைசியா, வேலை பார்க்காத நாளுக்கு சம்பளம் இல்லைங்கிற அடிப்படையில அவர் வேலைக்கு வராத காலத்துக்கு சம்பளம் கிடையாது. இது ஒரு பேலன்ஸ்டான தீர்ப்பு தான்.
கே சன்னாசியோட கதை ஒருத்தரோட கதை மட்டும் இல்ல, இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. நம்மளோட ஒஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு தப்பு இருந்தா அதுக்காக போராடுறது எப்போ சரி? ஒரு பெரிய சிஸ்டம்க்கு எதிரா ஒரு தனி மனுஷன் எப்போ குரல் கொடுக்கணும்? நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.